உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? சமீபமாய் இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிமா. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, தமக்கு பயந்தவர்களுக்கு மாத்திரம்தான் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி, தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். இந்த சங்கீதம் தாவீதுடைய ஸ்தோத்திர சங்கீதம். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் அந்த தேசத்துக்கு அரசனாய் மாறினார். அப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கொள்ள முடியும். எப்படியா நீங்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த நீங்கள் இவ்வளோ உயர்வுக்கு வந்தீங்க? அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டம் இருந்துச்சு. எப்படி தாவீது எல்லா போராட்டத்தையும் நீங்கள் ஜெயிச்சிங்க? நீங்கள் ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய கோலியாத்தை எப்படி நீங்கள் எதிர்த்து நின்னீங்க? அந்த தேசத்தின் ராஜாவாகிய சவுல் உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது நீங்கள் அந்த பிரச்சனை எப்படி மேற்கொண்டீங்க? கேட்கணுமா இல்லையா? இப்போ பார்வதி சிஸ்டர் கூப்பிட்டு, சிஸ்டர் கடந்த வாரம் உங்களுக்கு ஒரு வியாதி வந்துருந்துச்சு, கடந்த வாரம் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதை எப்படி சமாளிச்சிங்கன்னு கேட்குறோம்ல. அதே மாதிரி தாவீது இடத்துல கேட்கலாம் நிறைய கேள்விகள். தாவீதுடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு தாவீதை கர்த்தர் நமக்கு முன்மாதிரியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சுந்தர் தம்பி காலில் ஒரு அரிப்பு இருக்குது, அது ஆறவே மாட்டேங்குதுன்னாரு. அப்போ எனக்கும் காலில் வீக்கம் இருந்துச்சு, நேற்று எதை கடிச்சு. உடனே ரெண்டு சேம் பிரச்சனை, என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் ரெண்டு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதே போல தான் ஒரு காரியத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். எல்லா காரியத்திலையும் அவர் ஜெயித்திருக்கிறார். எல்லா போராட்டங்களையும் மனப்பிரச்சனைகளையும். வேணா வசனத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவ்வளோ நெருக்கங்களை சந்தித்தவர் அவர். அவர் எழுதிய இந்த ஸ்தோத்திர சங்கீதத்திலிருந்து நாம் நிச்சயமாக இந்த வசனத்தை சாதாரணமாய் கடந்து போய்விட முடியாது. இது தாவீது உணர்ந்து தான் சொல்லியிருப்பார். தாவீது இதை அனுபவித்து தான் எழுதியிருப்பார். நிச்சயமா நமக்கு பிரோஜனமாய் இருக்குமே என்று ஆவியானவர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தாவீதின் ஸ்தோத்திரங்களை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த ஆராதனை வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்களும் சாதாரணமாய் கேட்டுவிட்டு இந்த இடத்துல இருந்து போய்விடக்கூடாது. இந்த வாழ்க்கைக்குள்ளே இந்த வசனத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. 3 காரியங்களை இங்கே பார்க்கிறோம். உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. யாருக்கு சமீபமாக இருக்கிறார்? நீங்கள் சைக்கிள் ஓட்ட பழகுறீங்க. அப்போ சைக்கிள் ஓட்ட பழகும்போது நீங்கள் அந்த கேரியரில் ஏறி உட்காந்து, அந்த சீட்டில் ஏறி உட்காந்து அதை ஓட்டும்போது உங்களுக்கு பின்னாடி அந்த கேரியரை பிடிச்சிக்கிட்டே ஒருத்தவங்க ஓடி வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா ஓட்டுறீங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அந்த கையை எடுத்துட்டு ஒரு ஓரமாக நின்றுக்குருவாங்க. இது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அண்ணன் பிடிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு வேகமாக மிதித்து கொஞ்சம் தூரம் போயிட்டு டக்குன்னு திரும்பி பார்ப்பீங்க, அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. உடனே உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? ஒரு பயம் வந்துடும். ஐயோ இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே விழுவீங்க. அவரால் பிடிக்க முடியுமா? பிடிக்கவே முடியாது. உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்களே, சின்ன பிள்ளைகள் உட்காந்து தான் இருக்குது. அப்போ தான் அந்த பிள்ளை எந்திரிச்சு நிற்குது. அந்த எந்திரிச்சு நிற்கிற பிள்ளைய கையை பிடிச்சி தூக்கி நிறுத்திட்டு வா 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 அப்பா நோக்கி வான்னு சொல்லிட்டு அப்படியே கையை எடுத்துடுறோம். எடுத்த உடனே அந்த பிள்ளை யாரும் பிடிக்கலையேன்னு சொல்லி விழுகும்போது அந்த பிள்ளை விழுகுமா? விழுகாது. ஏன் விழுகாது தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மாவோ பக்கத்தில் இருக்கிற அந்த அப்பாவோ டக்குன்னு கையை பிடிச்சிருவாங்க. அப்போ பக்கத்தில் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா உடனே நமக்கு ஆறுதலும், உடனே நமக்கு ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறதும், உடனே நம்முடைய வாழ்க்கையில முதல் உதவின்னு சொல்லுவாங்க தெரியுமா, உடனே நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்குது. இப்போ ஆண்டவரும் என்ன சொல்லுகிறார்னா, நீ உண்மை உள்ளவனாய் இருந்தா நான் உனக்கு சமீபமாய் இருக்கிறேன். கர்த்தர் எப்பொழுது நமக்கு தூரமாய் இருக்கிறாராம்? நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்க செய்யும் போது, உண்மை இல்லாத காரியங்களை நீங்க செய்யும் போது கர்த்தர் எங்க போயிறாராம்? தூரமாய் போய் விடுகிறார். அவர் தான் உங்களை பிடிச்சாரு, அவர் தான் உங்களை நடத்தினாரு, அவர் தான் உங்களை கொண்டு வந்தாரு. ஆனா இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? சொல்லுங்கப்பா. தூரமாய் இருக்கிறார். உங்க கிச்சன் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? நிறைய பேருக்கு பிடிக்கும் கிச்சன்னா. ஏன்னா அங்கதான் நமக்கு வயிற்றுக்கான ஆகாரம் கிடைக்குது. அந்த கிச்சனுக்குள்ள 2 எலி செத்து கிடக்கு. நீங்கள் எங்கே இருப்பீங்க? கிச்சனுக்குள்ளே இருப்பீங்களா? சந்தோஷமாக டைனிங் டேபிள் உட்காந்து அந்த வெங்காயத்தை போடு பிரியாணியை சாப்பிடுவோன்னு சாப்பிடுவீங்களா?
எங்க இருப்பீங்க? கிச்சனுக்கு பக்கத்திலேயே போக மாட்டீங்க, தூரமா போயிருவீங்க. இங்க வாடா, இல்ல வீசுது, உள்ள இருக்க முடியல சொல்லுவோமா மாட்டோமா? இதே மாதிரிதான் நம்முடைய துன்மார்க்கத்தை பார்த்து ஆண்டவர் தூரமா போயிடுறார். எதை பார்த்து போறாரு? அப்ப கர்த்தரை நாம தான் விரட்டுறோம். எதனால? துன்மார்க்கமாய் நம்ம நடக்கிறதுனால. உண்மை உள்ளவர்களுக்கு சமீபமா இருக்கிற கர்த்தர் துன்மார்க்கருக்கு தூரமா போய் விடுகிறார். வாயிலிருந்து கெட்ட வார்த்தை கணவராலேயே கேட்க முடியல, மனைவியாலே கேட்க முடியல, பிள்ளைகளாலே கேட்க முடியல. ஆண்டவர் மட்டும் கேட்கறது எப்படி முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படித்தானே நினைக்கிறோம். ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார், என் கூடவே இரும் ஓ இயேசுவே. பாட்டு பாடிடலாம், ஆனா அவர் இருக்கணுமே. கெட்ட வார்த்தை, புரணி பேசுறது, அப்படி இப்படி, வாய்ஸ் மாறிடுது, டோன் மாறிடுது, எல்லாமே மாறுது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் தூரமாய் போவதற்கு வேற யாரும் காரணம் அல்ல, நாம தான் கர்த்தரை தூரப்படுத்தி விடுகிறோம். இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போனான் என்று வாசிக்கிறோம். தூரமாய் போனதுனால அவனுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? பன்றிகளுக்கு போடுகிற அந்த தவிட்டை திங்கிற நிலைமை வந்து விட்டது. கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறவருடைய நிலைமை இதுதான். நீங்க எத்தனை வருஷம் சபைக்கு வந்திருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் ஆண்டவரோட இருந்தாலும், நீங்க தூரமா போயிட்டீங்கன்னா உங்க நிலைமை ரொம்ப மோசமா மாறிடும். இந்த பன்றியின் தவிட்டை திங்கும் போது அவன் யோசிக்கிறான், அடாடாடா நம்ம தூரமா வந்ததுனால, அப்பாவை விட்டு தள்ளி வந்ததுனால இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை. மறுபடியும் அப்பா கிட்டே போயிடலாம். அப்பாக்கு அருகாமையில போயிட்டு, அப்பா உனக்கு நான் வேலைக்காரனாவது நான் இருந்துக்கிறேன்பான்னு சொல்லுவோம். நல்ல சாப்பாடாவது கிடைக்கும் சொல்லி வந்தான். பக்கத்துல வந்த வேலைக்காரனாக அல்ல, அவர் பிள்ளையாய் மாற்றிட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பக்கத்துல வருகிறவனை அவர் வேலைக்காரனாக அல்ல, எப்படி வச்சுக்கிறாரு? பிள்ளையாய் மாற்றி விடுகிறார். இந்த ஆராதனை வேலையில நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். துன்மார்க்கன்னா நம்ம நினைக்கிறது யாரு? குடிகாரன், கொலைகாரன். துன்மார்க்கெல்லாம் ஜெயிலில் இருப்பாங்க பாஸ்டர். நீங்களாம் சர்ச்சில் இருப்போம் பாஸ்டர். சர்ச்சில் இருந்தாலும் துன்மார்க்கர் தான். பைபிள்ல இருக்குல்ல, வசனம் இருக்கு. உண்மையானவர்களுக்கு அருகாமையில கர்த்தர் இருக்கிறார். அப்போ நீங்க உண்மை உள்ளவர்களாய் தேவனுக்காக மாறும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உங்களுக்கு கட்டளை வெளிப்படும். தானியேல் ஜெபத்திலே உண்மையாயிருந்தார், அங்கே கொடுக்கப்படுகிற ஆகாரத்திலே உண்மையாயிருந்தார். எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, கர்த்தரை தேடுவதில் நான் சரியாய் இருக்க வேண்டும் என்று அவர் உண்மையாய் இருந்ததுனால தான் கர்த்தர் அருகாமையில் இருந்து சிங்க கபிகளை போட்டதுக்கு பிறகு கூட சிங்கத்தின் வாயை உடனே கட்டிட்டார். ஒருவேளை நம்மளை தான் சிங்க கபிகளை தூக்கி போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, பாதி கடிச்சிடும் சிங்கம். அப்புறம் தான் வந்து காப்பாற்றுவார். ஆண்டவத்தில் கொஞ்சம் தூரமாக போயிட்டேன்டா, நேற்றுக்கு நீ ஜோம் பண்ண மறந்துட்டல, நேற்றுக்கு நீ தான் சர்ச்சுக்கு வரலையே, நீ தான் லேட்டாக வந்தியே, நீ தான் இப்படி பண்ணிட்டல, அதனால நான் கொஞ்சம் தூரமாக இருந்தேன், காப்பாற்றுறதுக்குள்ளே உனக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகி போச்சு. இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் டேமேஜோடு தான் காப்பாற்றப்படுகிறார்கள். ஏன்? அவர்கள் கர்த்தரோடு இருக்கவில்லை. யாரோட இல்லை? கர்த்தரோடு இல்லாததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாதுகாக்கப்படுகிறோம், ஆனா டேமேஜ் இருக்குது. ஆனா சமீபத்தில் கர்த்தர் இருந்தார்னா அவர் அடைக்கலமும் கேடகமும் துருகமுமாய் நமக்கு இருப்பார். தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அவர் தூரத்தில் இருக்கிற தேவன் அல்ல, என் பக்கத்தில் இருக்கிறார். கோலியாத்து இவனை அழிக்கலாம் நினைக்கும் போதே கோலியாத்தை வீழ்த்தி விட்டார். இதுதான் ஆண்டவர் நமக்கு அருகாமையில் இருக்கிறது. எத்தனை பேர் இந்த ஆராதனை வேலையில், ஆண்டவரே நான் உங்க அருகிலே இருக்க விரும்புகிறேன், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை வாழ எனக்கு கிருபை தாரும். உண்மை உள்ளவனா நான் இருக்கணும் ஆண்டவரே. எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவனாய் நான் இருக்க வேண்டும். இந்த உண்மைனா எதை வைத்து சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? எடுத்து வாசிங்க, யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம். நீங்க தேவனிடத்துல சேர்ந்தாதான் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்க கைகளை நீங்க சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நல்ல வசனம் தானே அது? நீங்க தேவனிடத்துல சேர்ந்தாதான் தேவன் உங்களிடத்தில் சேர்வார். என்ன ஸ்வீதா, கரெக்ட் தானே?
ஆண்டவர் வரட்டும், ஆண்டவர் பார்த்துக்கட்டும், ஆண்டவர் இந்த காரியத்தை அற்புதம் செய்வார். நீயே நான் ஊர் சுற்றுறேன் பாஸ்டர், நான் நிறைய வேலை இருக்குல்ல, அங்கே போகணும் இங்கே போகணும், நான் ஜெபிக்க மாட்டேன் பாஸ்டர். காலையில் எந்திரிச்சோன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறவன் தான், நைட்டு தான் வருவேன். என் மனைவி ஜோம் பண்ணிக்கிடுவா, என் கணவர் ஜோம் பண்ணிக்கிடுவார், என் பிள்ளைகள் ஜோம் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல சேராமலே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுது, நீங்கள் கர்த்தரிடத்தில் சேர்ந்தா அப்பொழுது கர்த்தர் உங்களிடத்தில் சேருவார். அவர் உங்களிடத்தில் சேருவதற்காகத்தான் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அப்போ ஆண்டவரிடத்துல சேர்றதுக்கு யார் தான் முயற்சி பண்ணணும்? ஆண்டவர் ஆல்ரெடி உங்களுக்கு பக்கத்துல தான் இருந்தாரு, ஆனா அவரை சேர விடாத அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டோம். அதனால ஆண்டவர் தூரமா இருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் இடத்துல நாம போய் சேரணும். அதுக்கு தான் உண்மை உள்ளவர்களாய் நம்ம மாறணும், ஜெபிக்கிறவங்களா நம்ம மாறணும், ஆண்டவரை நாடுகிறவர்களாய், ஆண்டவரை தேடுகிறவர்களாய், அவரோடு சேருகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. இப்போ சுதனா அங்கே இருக்க, நான் இங்கே இருக்கேன். நீ என் கூட ஏதாவது பேசணும், என் கூட சேரணும்னு நினைக்கிற, என்ன பண்ணணும்? எங்கள் வீட்டுக்கு வரணும். அதே மாதிரி தான் ஆண்டவரோட சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும். நேற்றைக்கு சனிக்கிழமை ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் நம்மளே. நேற்று சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தை நாடி தேடி வந்தீங்க? இங்கே இல்லை, உங்கள் வீட்டிலையும். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, இந்த ஒரு சின்ன கேள்விக்கே உங்கள்கிட்ட பதில் இல்லைன்னா நீங்கள் ஆபத்தான கண்டிஷனில் இருக்கிறீங்க. இந்த சின்ன கேள்விக்கே உங்கள்கிட்ட சரியான ஆன்சர் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை குழிக்குள்ள மூழ்க போகுதுன்னு அர்த்தம். நேற்றைக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, சனிக்கிழமை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் சேரணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போகணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் வைக்கணும். ஐயோ நான் ஜெபிக்காமல் இருக்கிறேனே, ஆண்டவரிடத்தில் நான் பேசாமல் இருக்கிறேனே, ஆண்டவரோடு ஒரு அன்பு வைக்காமல் இருக்கிறேனேன்னு சொல்லி உணர்ந்து எத்தனை பேர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு 5 நிமிஷமாவது ஆண்டவருக்கு இடம் கொடுத்தீங்க? நான் யாரெல்லாம் கேட்கல, ஏன்னா தூக்காதவங்க பாவம்ல. இது குற்றவாளிகளாக தீர்ப்பதற்கான செய்தி அல்ல, இது உணர்வடைவதற்கான ஒரு செய்தி. அல்லேலூயா. ஆண்டவர் தான் பேசுறாரு. ஆண்டவர் உங்களெல்லாம் குற்றவாளிலாம் தீர்க்க மாட்டார். நீங்க பாவத்தோட வந்தா கூட நீ பெரிய பாவிடாலாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். மனம் திரும்புடான்னு மட்டும்தான் சொல்லுவார். அவர் நம்மளை உணர்வடைய விரும்புகிறார், உணர்வடைய வைக்க விரும்புகிறார். புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? ஆண்டவர் நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? உணர்வடையணும். ஆமா, நேற்று நான் ஜெபிக்கல, ஆமா ஆண்டவரே உங்க சமூகத்துக்கே நான் வரல, ஆமா ஆண்டவரே நேற்று முழுவதும் செல்போனுக்கு நேரம் கொடுத்தேன், டிவிக்கு நேரம் கொடுத்தேன், மற்றவங்களோட பேசுவதற்கு நேரம் கொடுத்தேன், ஆனா உங்க சமூகத்துக்கு நான் வராம இருந்திருக்கிறேனே. ஆண்டவர், நீ என்கிட்ட சேர்ந்தாதானே நான் உங்ககிட்ட சேர முடியும். நீ ஒரு 5 நிமிஷமாவது என்கிட்ட சேர்ந்தேன்னா நான் முழுவதும் நான் உன்னை வழி நடத்துவேன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு சமூகத்துக்கு வா. எந்த காரியமாக இருந்தாலும் முதலாவது தேவனுக்கு இடம் கொடுத்து பழகு. இதுதான் தேவனை நாம் முக்கியப்படுத்துகிற ஒரு காரியம். அல்லேலூயா. அவர் அப்புறம் தான் நம்ம கிட்ட சேருவாரு. மறந்துடாதீங்க. அப்ப ஆண்டவர் நம்மளை என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ தேவனிடத்துல சேரணும் அப்பா. அதனால உன் கைகளை சுத்திகரிக்க வேண்டும். கைகளை சுத்திகரிக்கிறதுனா என்ன தெரியுமா? ஆண்டவர் யாத்திராகமத்திலே சொல்லிட்டாரு, உன் கை செய் வேலையெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன செஞ்சாலும் எதுல செய்வோம்? யாராவது சாம்பார் காலில் வைப்பீங்களா? யாராவது சாம்பார் காலில் வைப்பீங்களா? எல்லா வேலையும் எதில் தான் வைப்போம்? கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலையும் செய்ய முடியாது. சிலருக்கு கை இருந்தும் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்படி குரூப்புகளும் இருக்காங்க தெரியுமா? 2 கை இருக்கும், ஆனால் ஒரு வேலையும் செய்ய தோணாது, சோம்பேறிகள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, கை செய்கிற வேலையைத்தான் ஆசீர்வதிப்பார். யார் செய்கிற வேலையை? நீங்கள் ஒரு தொழில் செஞ்சு பாருங்க, அதை விருத்தி அடைய செய்வார். எவனோ செய்யட்டும், நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அதனால் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கைகளை சுத்திகரிக்க வேண்டும் என்றால் நாம் செய்கிற வேலைகளை நாம் சுத்தமாய், கர்த்தருக்கு பிரியமாய், உண்மையாய் செய்ய வேண்டும். யாரும் பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். வேலையில் நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரம்
முதலாளி வந்த உடனே ஒரு வேலை இருக்கும், முதலாளி இல்லாதப்போ ஒரு வேலை இருக்கும். கம்பெனியில் அப்படித்தானே? நல்லா கால் மேலே கால் போட்டு உக்காந்துக்கிட்டு அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். முதலாளி வந்துட்டாருன்னா எப்படி வேலை செய்வோம்? காலை எடுத்துருவோம், வேக வேகமாக வேலை செய்வோம். நமக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, இவர் தான் சம்பளம் கொடுக்குறாரு, அதனால இவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். முதலாளி திருப்பி போனோன்னு அப்படி எட்டி பார்க்குறது, போயிட்டாரு. அப்புறம் எக்கா அப்போ என்னக்கா விட்டோம்? அந்த நாடகத்தில் நீ அப்படி நீ என்னத்தை பார்த்து அப்படி பேச ஆரம்பிச்சிடும். முதலாளி போயிட்டார். இப்போ முதலாளி சம்பளம் தான் கொடுக்குறாரு, ஆனால் அந்த சம்பளத்தை பெருக பண்ணுகிறவர் ஒரு முதலாளி இருக்கார். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு பிக் பாஸ்ல சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் பிக் பாஸ் தான், சரிங்களா? பெரிய பாஸ். நமக்கு எங்க இருந்தாலும் அவருடைய கண்கள் நம்மளையே நோக்கி கொண்டிருக்கிறது. வானம் எனக்கு சிங்காசனம், இதை விட பிக் பாஸ் யாருங்க இருக்கா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு, பார்த்துட்டே இருக்கிறாரு. உன் கை சுத்தமா இருக்கா? நீ காலேஜுக்கு போனோன்னு உண்மையா இருக்கியா? நீ ஸ்கூலுக்கு போனோன்னு உண்மையா இருக்கியா? நீ வேலைக்கு போன அந்த வேலையை உண்மையாக செய்யறியா? உன் மனைவிக்கு உண்மையா இருக்கியா? உன் கணவருக்கு உண்மையா இருக்கியா? உன் பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்கிறாங்களா? இப்படி ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. வீட்டில் பாருங்க, செல்போனை டக்கு டக்குன்னு நோண்டுவோம். பெற்றோர்கள் வந்தோன்னா டபக்குன்னு தூக்கி போட்டு இப்படி உட்காந்துருப்போம். ஆண்டவர் பார்க்குறாருல. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, கைகளை சுத்திகரிக்க வேண்டும். இந்த சுத்திகரிப்பு தேவன் வந்து நமக்கு செய்ய மாட்டாரு, நாம தான் நம்ம கையை சுத்திகரிக்க முடியும். நான் குளிக்கணும்னே உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்வீங்க? போய் குளிச்சு தொலை, உட்காந்து குளிக்கிறதுக்கு நானா குளிப்பாட்டி விட முடியும்? அப்படி சொல்லுவோமா மாட்டோமா? இதே போலதான் கைகளை சுத்திகரிங்க ஆண்டவரே, சுத்திகரிங்க ஆண்டவரே, சுத்திகரிங்க ஆண்டவரேனா, டே நான் சுத்திகரிக்க வல்லவராத்தான் இருக்கிறேன், நீ சுத்திகரிக்கணும். உன் கை சுத்தமா இருந்தா உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கிறது என்று அர்த்தம். நம்முடைய கைகள் எப்படி இருக்கணும்? சுத்தமா. அதனால இன்னைக்கே போய் லைபாய் சோப்பை எடுத்து கரன்னு கழுவிட்டு, அப்புறம் லெமன் லிக்விடை போட்டு கரன்னு கழுவிட்டு சுத்தமாக இருக்கு. ஆசிரியனை வரட்டும், மோந்து பார்க்க சொல்லுவோம். இந்த சுத்திகரிப்பை பற்றி ஆண்டவர் சொல்லல. அல்லேலூயா. எந்த சுத்திகரிப்பை செய்யற? நீ செய்யற வேலைகள்ல உண்மையாரு. நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல எப்படி இருக்கணும்? அப்புறம் இருமனம் உள்ளவன். அது எங்க இருந்து வருது இருமனம்? சொல்லுங்க. இருதயத்துக்குள்ள இருந்து தான் வருது. சர்ச்சுக்கு போவோமா வேணாமா? ஜூம் மீட்டிங் போவோமா வேணாமா? பாஸ்டர்கிட்ட பேசலாமா வேணாமா? ஜெபம் பண்ணுவோமா வேணாமா? இருமனம் வருதா வரலையா? இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்போமா வேணாமா? சரி இறங்கி போவோமா வேணாமா? சரி நம்ம குடிப்போமா இல்லை வேணாமா? இப்படி இருமனமா இந்த இருதயத்தில் வந்துகிட்டு இருக்குதுல்ல. அங்கேயும் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, என்னப்பா போட்டிருக்கு? இருதயங்களை பரிசுத்தமாய் மாற்ற வேண்டும். இருதயத்தை எப்படி மாற்றணும்? நீங்க வெளியில பரிசுத்தமா மாறினீங்கன்னா மறுபடியும் அசுத்தமா மாறிடுவீங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே இருதயத்துல இருந்து வருகிறதுனால நீ டைரக்டா போய் இருதயத்தை மட்டும் சுத்தம் பண்ணிரு. எங்க சுத்தம் பண்ணிரு? இருதயத்தை சுத்தம் பண்ணிரு. இப்போ நம்ம சமைக்கிறோம்ல, சமைக்கும் போது உப்பு போடல. இப்போ நம்ம வீட்டுக்கு மஞ்சு, மதுபாலா, சின்ன மஞ்சு எல்லாம் சாப்பிட வந்துருச்சுங்க. எல்லாருக்கும் சோறை போட்டு உட்கார வச்சாச்சு. மஞ்சு முதல்ல எடுத்து வாயில் வச்சு, என்னன்னே சமைச்சிருக்கீங்க, உப்பும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறா. சரி உப்பை போடுவோம். உப்பை போடுறோம். யாருக்கு? இப்போ மஞ்சு திருப்தியா சோத்துறான், நல்லா இருக்கு. பின்னாடி இருக்க மதுபாலா, என்னன்னே சாப்பிட்ற? அப்போ மதுபாலாவுக்கும் இதுக்கு நேராக போய் எங்கே போட்டு வந்துடலாம்? குழம்புலையும் சோத்துலையும் உப்பு போட்டால் இனி வார யாருக்கும் நம்ம பயப்பட தேவை இல்லை. இதே மாதிரி தான் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திட்டா நம்ம கண்கள்ல இருந்து, வாயிலிருந்து, கையில இருந்து, காலில் இருந்து எல்லாம் பரிசுத்தமாக மாறிடும். அல்லேலூயா. இனிமேல் நம்ம வாயை பத்திரமா வச்சுக்கணும், யார்ட்டையும் பேசக்கூடாது. ஆசிரியர் இன்னைக்கு தான் செய்தி கொடுத்துருக்கிறார், நீ கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது. சோத்திரம் போயிருவீங்க. ஆனால் கண்ணு எங்கே? கண்ணை பார்த்து அப்புறம் கண்ணுக்கு ஆண்டவரே கண்ணுக்கு காவல் வை, யோபு மாதிரி. அப்புறம் ஜோமனா இருதயம் எங்கிட்டாவது ஓடி, இருதயத்தை பிடிச்சி இங்கே வா, நீ முதல்ல வாயை பிடிச்சிக்கிட்டேன், இருதயம் நீ எங்கே ஓடுற? இருதயத்தை வச்சுக்கிட்டா அடுத்து கால் ஓடும். ஒயின் ஷாப்புக்கு 6 மணி, ஐயோ கால் நில்லு, காலை உட்காரு. அடுத்து பார்த்தா வயிறு பெருந்தீனி, எதையெல்லாம் திங்கிறதுன்னு தேடும்.
ஸோ இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதை விட டைரெக்டாக எதை கண்ட்ரோல் பண்ணிடலாம்? இருதயம். இங்கே இருந்து தான் எல்லாமே வருது. அப்போ ஆண்டவர் இருதயத்துக்குள்ளதான் வாசம் பண்ண விரும்புகிறார். அப்போ உங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கணும்னா இருதயத்தை சுத்தம் பண்ணணும். சங்கீதம் 24:4 வாசிங்க. அதுக்கு முந்தின வசனத்திலிருந்தே வாசிங்க, 3ல இருந்தே வாசிங்க. ஒரு கேள்வி இங்க கேட்கப்படுகிறது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யாருப்பா அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? இன்னைக்கு வாரான், நாளைக்கு ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறான். இன்னைக்கு ஜோம் பண்ணேங்கிறான், அடுத்த வாரம் ஜோம் பண்ணலைங்கிறான். எப்பா நேத்து என்னப்பா? நேத்து நல்லா இருந்தேன், இன்னைக்கு நான் ஒன்றும் பண்ணலையே பாஸ்டர். நீங்க கர்த்தருக்காக ஒரு காரியம் செய்யணும்னு வந்துட்டீங்கன்னா தயவு செய்து முன்னையும் பின்னையும் சைட்லையும் பார்க்காம செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுவே கர்த்தர் உங்களுக்கு செய்ய வைப்பார். ஆண்டவரே நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், நான் சின்ன பையன் ஆண்டவரே, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. சொன்னது யாரு? எரேமியா. ஆண்டவர் சொன்ன, நீ போடா, உன் வாயோட இருந்து நான் பேசுவேன், சும்மா தொணட்டு கிடக்காத. இதே மாதிரி தான் உங்க வயசு, உங்க தோரணை, உங்களுக்கு திறமை இருக்கும் இருக்காது அதெல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்தா அங்கே கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைப்பார். யார் கர்த்தருடைய பருவத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும். இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? மாசு இருக்கக்கூடாது. தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாம அவனே கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். நீதியும் ஆசீர்வாதமும் எங்க இருக்கிறது தெரியுமா? நம்முடைய கைகளிலும் நம்முடைய இருதயத்திலையும் இருக்கிறது. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? அப்பதான் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போவேன். இன்னைக்கிலிருந்து உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ நீங்க மன உண்மையா நீங்க செய்யணும். அல்லேலூயா. வேணி அக்கா எனக்கு முன்னாடி இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேணி அக்காவை பத்தி இஷ்டத்துக்கு நான் பேசலாம். ஆனா கர்த்தர் பார்க்கிறாருங்கிறதுனால ஒரு சகோதர சிநேகத்தோட தான் வேணி அக்காவை பத்தி நான் பேசணும். கிண்டலுக்கு பேசிக்கலாம். நம்ம இப்போ நாங்களாம் சில நேரம் ராஜேஷ் நாங்களாம் சேரும்போது இல்லாத ஆளுங்களெல்லாம் சிரிப்புக்கு பேசிக்கிறோம். ஆனால் அவங்கள குறையா பேசிடக்கூடாது. அவன்லாம் பயங்கரமான ஆள், அவன் முரட்டு பையன், அவனெல்லாம் சேர்க்கக்கூடாது, வரட்டு பார்த்துக்கலாம், இப்படிலாம் பேசக்கூடாது. அவங்கள ஒரு சகோதர சிநேகத்தோட பேசிக்கொள்ளலாமே தவிர அவங்கள பற்றி புரணி பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது. இருதயத்துக்குள்ள நம்ம என்ன வச்சிருக்கிறோமோ அது அந்தரங்கமாக இருக்கும்போது வெளியில வரும். ஆண்டவர் சொல்ற அதைத்தான் நீ சரி பண்ணணும். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் இருக்கும்போது இங்கே இருக்கிறத விட நம்ம தனியாக இருக்கும்போது எப்படி இருக்கிறோம்ங்கிறதை கர்த்தர் பார்க்குறாருல்ல. அதனால இங்கேருந்து பேசுகிற பேச்சு கரெக்டாக இருக்கணும், செய்கைகள் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, உண்மையாக இருப்பவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? சமீபமாய் பக்கத்தில் வந்துடுறாரு. நீங்கள் இந்த கேரக்டரை மட்டும் செஞ்சு பாருங்க. ஒரு ஜெபமா உண்மையாக அதில் அட்டன் பண்ணுங்க. உங்ககிட்ட ஒரு வேலை கொடுக்குறேன்னா சபையில இருந்து உண்மையா அதை செஞ்சு பாருங்க. உங்க வீட்டு காரியமா, உங்க தொழில் காரியமா உண்மையா செய்யுங்க. எந்த காரியமா இருந்தாலும் அப்போதான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. இந்த உண்மை இல்லாதது தான் இந்த உலகத்துல பெருகி கொண்டே இருக்கிறது. எந்த வேலையா இருந்தாலும் பொய் சொல்ற மாதிரி வந்துடுது. எந்த தொழிலா இருந்தாலும் நமக்காக சுயநலமா செய்யற மாதிரி வந்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் பார்க்கிறார், அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நீங்க இனிமே எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? சரி, 2வது வசனத்துக்கு வாங்க. அதாவது உண்மை என்ற வார்த்தை நினைவுகளிலும் செய்கையிலும் இருக்க வேண்டும் பார்த்தோம். இப்ப 2வது வசனம் 19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 145:19 நம்ம வாசித்த தம்முடைய பயந்தவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன விருப்பம் இருக்கிறது? உள்ள உங்களுக்கெல்லாம் என்ன விருப்பங்கள் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். என்ன விருப்பம் நான் சொல்லட்டா? சீக்கிரம் முடிங்க. இதுதான் உங்களுடைய விருப்பங்கள். சும்மா போட்டு அறுத்துக்கிட்டு இருக்காதீங்க. அந்த விருப்பம் என்பது நம்மளால நிறைவேற்ற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா விருப்பத்தையும் நம்மளால நிறைவேற்ற முடியாது. காரே ஓட்ட தெரியாதவன் வால்வோ பஸ் ஓட்டுற மாதிரி கூட நினச்சி பார்க்கலாம். விருப்பம் இருக்குது, கார் ஓட்ட ஆசை, ஆனால் அதை நிறைவேற்ற முடியாதுல்ல. உடனே அதுக்கு டிரைவிங் போகணும், கற்றுக்கணும், லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். என் பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும் பாஸ்டர், நான் ஒரு வீடு கட்டணும் பாஸ்டர்,
என் பிள்ளைகளுடைய படிப்பு மேன்மையாக இருக்கணும் பாஸ்டர், என் சபை ஆசீர்வதிக்கப்படணும் பாஸ்டர், நான் ஒரு பைக்கு வாங்கணும் பாஸ்டர், எனக்கு ஒரு புல்லட்டு வேணும் பாஸ்டர். அப்படி நிறைய விருப்பங்கள் உள்ள நீங்கள் வச்சிருக்கிறீங்க. ஆனால் இந்த விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் எப்பொழுது நிறைவேற்றுவார்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது மட்டும்தான் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இதுக்கு இதுதான். வயிற்று வலிக்கு பேராஸ்டமல் டேப்லெட் போட முடியாது, அது காய்ச்சலுக்கு தான் போட முடியும். அப்போ விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் என்ன சொல்றாரா, நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தா உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றுகிறேன். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன? இங்க சர்ச்சுக்கு வரும்போதே நடுங்கிக்கிட்டே வருது, அப்படியே எட்டி எட்டி பார்க்கறது, உள்ள அப்படியே நடுக்கத்தோட வந்து உட்கார்றது, உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது நான் பேசும்போது பேய் படம் பார்த்த மாதிரியே நடுங்கிக்கிட்டே உட்காந்துருக்கிறது. ஐயோ திடீர்னு அந்த பயமா? அப்படி ஒரு பயம் இருந்துச்சு ஒரு காலத்துல. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக அந்த பயத்தை எடுத்து விட்டு மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்தி விட்டார். அல்லேலூயா. இப்போ இது எப்படிப்பட்ட ஒரு பயம்? எப்படிப்பட்ட ஒரு பயம் சொல்லுங்க? தீமையை விட்டு விலகிறதா அந்த பயம் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஜெகன் தம்பி சிகரெட் குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கு. ஸோ சிவகாசியில் சாட்சாபுரத்தில் குடிக்க மாட்டார். ஏன் குடிக்க மாட்டார்? இங்கே பூரா இருக்கிறது பூரா அம்மா அப்பா அண்ணன் தம்பி பாஸ்டர் எல்லாம் பார்த்துருவாங்க. மதுரை மாட்டுத்தாவணி போயிட்டாரு. ஆனால் இந்த கிங்ஸ் எடுங்கண்ணே, 2 எடுங்க, இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் வச்சு போக்க விட்றேன். ஏன் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு போனோன்னே அவருக்கு என்ன தைரியம் வந்துச்சு? யாரும் பார்க்கல, பயம் இல்லை. புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? ஆனால் இங்கே மட்டும் பயம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு. அம்மா அப்பா பார்க்கும்போது அவங்களுக்கு பயந்து நடக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார், எப்படிப்பட்ட ஒரு பயத்தை எதிர்பார்க்கிறார்னா, ஆண்டவரை பார்த்தோன்னு நடுங்கிறது, ஆண்டவருக்கு முன்பாக மட்டும் வந்து நடிக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்றால் சங்கீதம் 128:1 மனப்பாடமா யாராவது சொல்றீங்களான்னு பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன? அவர் வழிகளில் நடப்பது. அல்லேலூயா. இப்ப அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, ஏஞ்சல் இனிமே நீ இந்த காரியத்தை செய்யக்கூடாது சொல்லிட்டு அப்பா அம்மா என்ன செஞ்சிருவாங்க? போயிருவாங்க. ஆனா அப்பா அம்மா சொன்ன அந்த வார்த்தையை அப்பா அம்மா இல்லாட்டினாலும் அவங்களுடைய வழிகளை நடக்கணும். அப்பா சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்கன்னு அதை கடைபிடிக்கிறாள் ஏஞ்சல். அதுதான் அப்பா அம்மாவுக்கு பயந்து இருக்கிறது. அவங்க இருக்கும்போது பயப்படுறது, இல்லாதப்போ நடக்கிறது உலக பயம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்னன்னா அவருடைய வழிகளில் நடப்பது. இந்த ஆலயத்துக்கு வந்தா மட்டும் ஜெபிக்கிற மாதிரி முக்காடை போடுறது, அடுத்து இந்த முக்காடை இங்க எடுத்து விடுறதான் அடுத்த சண்டே தான் போடுறது. வீட்டுக்கு போனாலும் முக்காடு போட்டு ஜெபம் பண்ணணும், வீட்டுக்கு போனாலும் பரிசுத்தமா இருக்கணும், வீட்டுக்கு போனாலும் உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் நமக்குள்ள இருக்கணும். அவர் சொல்படி செய்யறோம்ல, அதுதான் பயம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம சத்துருக்கள் எல்லாம் பார்க்கும்போது எரிச்சலா பார்க்க கூடாது, சிநேகத்தோட பார்க்கணும். இதுதான் ஆண்டவருக்கு பயப்படுகிறோம் என்கிற அர்த்தம். அல்லேலூயா. நமக்குள்ள கோபங்கள் வரும்போது அந்த கோபங்களை எரிச்சலாய் மாத்தாம அந்த எரிச்சலை உடனே தூக்கி எரிஞ்சிட்டு கர்த்தருக்கு பயந்து, ஐயோ ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த எரிச்சலை விட்டு விலகுறோம். பாத்தீங்களா? இது தேவனுக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு சாயங்காலம் ஒரு கூட்டம் இருக்கு, எல்லாரும் 5:30 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு நான் சொல்லி உங்களை அனுப்பிட்டேன். 5:30 மணி ஆன உடனே நீ 5:30 தான் ஆயிருக்காக்கும், 6:30க்கு போவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தேவனுக்கு பயப்படல. ஐயோ 5:30 மணி ஆயிருச்சே, இந்நேரம் ஆண்டவர் என்னை தேடுவாரே ஆலயத்தில், ஆண்டவர் எனக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிறாரேன்னு சொல்லி ஒரு பயத்தோடு நீங்க எழுந்து ஓடி வர்றீங்க. பாத்தீங்களா? அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். இந்த பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன நடக்குமா? உங்க விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்க ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தேவனுக்கு பயந்து பாருங்க, கார் வாங்குறதுக்கான சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க குடும்பமா தேவனுக்கு பயந்து, ஏங்க வாங்க நம்ம இன்னைக்கு குடும்ப ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்ப்பார்.
எங்க இன்னைக்கு நீங்க ஆலயத்துக்கு போனீங்களா? ஆண்டவருடைய காரியத்தை செஞ்சீங்களா? பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள நம்ம பயத்தோட கொண்டு வரணும். வேத வாசிச்சியா? நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரும் பொழுது மட்டும்தான் அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம மேல வந்து பலிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 34:9 சொல்லுகிறது, அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை? குறைவு இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில குறைவே இல்லாம நீங்க மாறணும்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கணும். நீங்க வீட்டை விட்டு தூரமா போயிருந்தாலும், நீங்க எந்த நண்பர்களோட இருந்தாலும், எத்தனை தூரத்துல நீங்க இருந்தாலும், நீங்க பெற்றோர்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கணும். கணவன் மனைவி இந்த உறவுக்குள்ள கணவருக்கு பயந்து நீங்கள் வாழ வேண்டும். மனைவிகள் கீழ்ப்படிதலோடு. கணவர் அரட்டக்கூடாது. ஏய் உட்காரியா, எந்திரியா, என்னையா செய்யற? அவர் தான் இந்த அம்மாவுக்கு பயந்து நடுங்கிட்டு தெரிகிறார். கால்கையெல்லாம் நடுங்கி, ஆத்தாடி என் மனைவி வந்துட்டா பாஸ்டர் போனை வைங்க. இப்படிலாம் நம்மளை பிசாசு மாற்றி 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 வச்சு தான் தேவ ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து கொண்டிருக்கோம். உங்கள் கணவரே உங்களுக்கு பயந்தா கூட நீங்கள் சொல்லணும், ஏங்க எனக்கு ஏங்க பயப்படுறீங்க? நான் தாங்க உங்களுக்கு பயப்படணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேங்க. ஏன்னா கர்த்தர் என்ன உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஏன் எலும்பு உங்ககிட்ட தான் இருந்திருக்கு. உங்ககிட்ட இருந்து தான் என்னை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் மனைவிமார்கள்லாம் என்னமோ அவகிட்ட இருந்தா நம்ம வந்த மாதிரி. யோசித்து பாருங்க. உங்க குடும்பத்துக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் வெளிப்படணும்னா நீங்க குடும்பத்துல கரெக்டா நடக்கணும். கணவர் மனைவி மேல் அன்பு செலுத்தணும். மனைவி கணவருக்கு பயந்து இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். இதுதான் கர்த்தருக்கு பயந்த குடும்பம். ஏன்னா சங்கீதம் நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் மனைவி பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். மனைவி திராட்சை கொடியை போல இருப்பாள். அவர்களுக்குள்ள சமாதானம் இருக்கும். அவர்கள் எருசலேமின் வாழ்வை காண்பார்கள். யாரு? அவர்கள் எந்த வாழ்வை காண்பார்கள்? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு பயந்துருங்க. வேற யாருக்கும் பயப்படாதீங்க. முதலாளிக்கு பயப்படுறீங்க, ஆண்டவருக்கு பயப்பட மாட்டிருக்கீங்க. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பயப்படுறீங்க, கர்த்தருக்கு பயப்படல. ஆலயத்தை ஆண்டவர் எதற்காக கொடுத்திருக்கிறார்? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை எப்படி காட்ட முடியும்? ஆண்டவர் டெய்லி உங்களுக்கு முன்பதாக வந்து, ஏய் ஏஞ்சல் பைபிள் வாசித்தியா அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாள் கேட்க மாட்டார். கேட்டுக்கிட்டு இருக்கார்? அப்போ கேட்க மாட்டாரு. ஆண்டவர் ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். அந்த சபையில் ஒரு மெய்ப்பனை கொடுத்திருக்கிறாரு. அந்த சபையில சொல்லப்படுகிற காரியங்கள், இப்படி பேசுகிற காரியங்களுக்கு நீங்க கீழ்ப்படிதலோடு அதை ஏற்றுக்கொள்ளணும். சபையில ஒரு காரியமா ஐக்கியமா இருக்கணும். நீங்க ஆண்டவர் கொடுத்த சபையை நீங்க விசாரிக்கணும், அனுசரிக்கணும். உங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தால் மட்டும் எல்லாம் விழுந்து விழுந்து செய்யறது, சர்ச்சில்லையா செய்யட்டும் பாஸ்டர் பார்த்துக்கிறார். அப்படி இருந்தீங்கன்னா இது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. இது கர்த்தருக்குரிய காரியம். கர்த்தருக்கு பயப்படுதுன்னா இதுதான். கர்த்தருடைய காரியத்தில் கவனமாக இருக்கிறதா கர்த்தருக்கு பயப்படுகிறது. ஸ்கூலில் பிள்ளைகள் போகிறாங்க. என்ன ஆலிஸ், பிள்ளைகள் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க. போகும்போது ஷூ தான் போட்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ செருப்பை போட்டுப்பா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அம்மா தான் போட்டு விட்டேன்னு போகுங்களா ஸ்கூலுக்கு கேட்குறேன். பாலின் உன் பிள்ளைங்க போகுமா? அப்போ ஆலிஸ் பிள்ளைங்க போகாது. ஜாஸ்மின் அக்கிராவுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு அனுப்புனா, நம்மளே போக சொன்னா கூட அந்த பிள்ளைகள் போகாதுங்க. பார்த்துருக்கீங்களா? ஏ போ, அம்மா துணி துவைச்சிட்டு காயப்படும்போது தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுன்னு சொல்லி சமாளி. நம்ம துவைச்சிருக்க மாட்டோம், ஆனால் போ அந்த யூனிஃபார்ம் இல்லை போ அப்படின்னு சொன்னாலுமே போகாதுங்க. ஏன்னா பிள்ளைங்க யாருக்கு பயப்படுதுங்க? டீச்சருக்கு பயப்படுதுங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க நம்ம சர்ச்சுக்கு, நம்ம பிள்ளைங்க நமக்கு ஆண்டவருக்கு பயப்படுறதுக்குன்னா என்னது? சபைக்கு பயப்படணும். சபை காரியங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். இங்கே ஒன்றுனா டக்குன்னு வந்து நிற்கணும். இங்கே ஒன்றுனா வர முடியலன்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வரவே முடியலன்னு வச்சுக்கோங்க. உங்களால் ஜூம் மீட்டிங்க்கு வர முடியல, சர்ச்சுக்கு வர முடியல, தப்பே கிடையாது. அதுக்குள்ளேயும் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வெளிப்படுத்தலாம். எப்படி தெரியுமா? ஒரு ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என்னால் இந்த ஜெபத்தில் பங்கு பெற முடியல, எனக்கு பங்கு பெறணும்னு ஆசையாக இருக்குது, சாரி பாஸ்டர் நாளைக்கு கலந்துக்க. இது சொல்லும்போது கர்த்தர் உங்களை ரொம்ப முக்கியமாக கருதுறாரு. நீங்கள் வரதான் முடியல, உண்மைதான். நான் நினச்ச நேரத்துக்கு வருவேன் பாஸ்டர், நினச்ச நேரத்துக்கு இஷ்டம் இருந்தால் வருவேன், நேரம் இருந்தால் வருவேன், நெட் இருந்தால் வருவேன், இது இருந்தால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தை கண்ணும் கருத்துமாக செய்கிறோன்னா அதில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குன்னு அர்த்தம். குடும்பமாக இருக்கட்டும், மற்ற காரியமாக இருக்கட்டும், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படணும்.
மனைவிக்கு காலையிலே எந்திரிச்சிடணும். 6 மணிக்கெல்லாம் நீங்கள் எந்திரிச்சு கிச்சனில் நிற்கணும். உங்கள் வேலைகளை செய்யணும், உங்கள் காரியங்களை செய்யணும். உங்கள் கணவருக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? மனைவிக்கிட்ட இருக்கு. நீங்கள் அதை பயத்தோடு, என் கணவர் தானே என்ன செஞ்சிட போகிறாரு, கடிச்சு துப்பிடவா போகிறாரு, அவர் எந்திரிச்சு வீல் கத்துவார், 2 நிமிஷம் கத்திட்டு அப்புறம் எங்கிட்ட ஹோட்டலில் தின்னுட்டு டீ எங்கிட்ட குடிச்சிட்டு ஓடிடுவார் அப்படின்ட்டு நீங்கள் படுத்திருக்கக்கூடாது. நீங்கள் காலையில் எந்திரிச்சு உங்கள் பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் குடும்பத்தை கவனிக்கணும். கணவர் அதே போல் மனைவிக்கு எல்லா காரியத்திலையும் பணிவிடைகள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற பயம். ஆமென். இதெல்லாம் ஏதோ கடமைக்காக செய்யக்கூடாது, கர்த்தருக்காக நீங்கள் செஞ்சால் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் ஆசிரியர். 3வது பாயிண்ட்டுக்கு வரலாம். 3வது என்னம்மா? 20வது வசனம் முடிச்சிடுறேன் நான் 5 நிமிஷத்தில். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி, அன்பு கூறுகிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? காப்பாற்றி. போதும். யார ஆண்டவர் காப்பாற்றுறாரு? யார? அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுகிறார். இப்போ நம்மெல்லாம் கொடைக்கானல் டூர் போயிருந்த நேரத்தில் வினோத் தம்பி அங்கிட்டு பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு வண்டி தவறி விழுந்துருச்சு. ஒரு கையில் வினிஷா இருக்குது, இன்னொரு கையில் ஏதோ ரோட்டில் போகிற பிள்ளையும் பிடிச்சிட்டார். 2 பிள்ளையும் காப்பாற்றிட்டார். யாரை தம்பி காப்பாற்றுவீங்க? எங்கே இருக்கார்? முதல்ல அவரே காண ஆள இல்லையா ஸ்பாட்டில்? ரைட்டு. ராஜேஷ் தம்பி மாட்டினார். அடுத்து ராஜேஷ் தம்பி அப்படி தொங்குறாருன்னு வச்சுக்கோங்க. யாரை தம்பி? அக்கிராவையா இல்லை அந்த ரோட்டில் போகிற பிள்ளையவா? கரெக்டான பதில் இது. நிறைய பேர் உண்மையாக அடுத்த பிள்ளையை தான் காப்பாற்றுவோம், அக்கிராவை தான் காப்பாற்றுவோம். ஏன்? அன்பு. அல்லேலூயா. எதுக்கு? இந்த அன்பு தான் ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிறார். அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துருவார். நீங்க எவ்வளவு கடனுக்குள்ள இருந்தாலும் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துருவார். எவ்வளவு நெருக்கத்துக்குள்ள இருந்தாலும், எவ்வளவு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை காப்பாற்றிடுவார். ஆனா ஆண்டவர் உங்க மேல என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். ஆண்டவர் உங்க மேல அன்பு செலுத்தணும்னா, உங்க மேல ஆண்டவர் அன்பு செலுத்தணும்னா ஆண்டவருடைய அன்புக்குரியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. ஏன் அக்கிரா மேல மட்டும் ராஜேஷுக்கு அன்பு வருது? ஏன் வருது? அவர் பெத்த எடுத்ததற்காக மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் அக்கிரா, எப்பா நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா, நீங்க இல்லாம நான் தூங்க மாட்டேன்ப்பா, நீங்க இல்லாம நான் இருக்க மாட்டேன். எங்க இருக்க அக்கிரா? இந்த மாதிரி ஆடியோலாம் போட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எப்பா நீ இல்லாம என்னால வாழ முடியாது, நீ வந்துரு அக்கிரா, ஃபோன் பண்ணு ஆடியோல. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் அன்பை அதிகப்படுத்துது. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை, எனக்கு அந்த பிள்ளையே வேணாம், நான் தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் விட்டாங்க தெரியுமா? அந்த பிள்ளை அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் சரியா கீழ்ப்படியல்ல, அந்த குடும்பத்துக்கு சரியான பிள்ளையா இல்லை. இதே மாதிரி ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம சரியா இல்லை, ஆண்டவரை நம்ம நேசிக்கல, உலகத்தை நேசிக்கிறோம், ஆண்டவரை விட்டுறோம், நடிக்கிறோம். சில நேரம் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரே நீங்க தாங்கிறோம், ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் உங்க மேல அன்பு காட்ட மாட்டார். ஆண்டவர் பாவிகளை கூட நேசிச்சிருவாரு, நடிக்கிறவனை நேசிக்க மாட்டார். அவ்வளவுதான் விஷயம். அன்பு காட்டுற மாதிரி வந்து 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 ஆண்டவரை ஏமாத்துறோம்ல, அது ஆண்டவருக்கு வெறுப்பாய் மாறிவிடும். அப்போ அக்கிராவை நேசிக்க என்ன காரணம்னா, அக்கிரா ஒவ்வொரு நாளும் அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுற அந்த ஒரு சத்தத்துக்கு தான் அன்பு பெறுகிறது. நீங்களும் கூட ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தோன்னே, ஏசப்பா எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, நீங்க இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஏசப்பான்னு சொல்லி பாருங்க, அவருடைய அன்பு உங்க மேல திரும்பி பார்க்க வைக்கும். எத்தனையோ பேர் இயேசுவை பார்க்க வந்திருந்தார்கள், ஆனால் இயேசு சகைவை மாத்திரம் அண்ணாந்து பார்த்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சகையு ஆண்டவரை பார்ப்பதற்காக அந்த காட்டத்தின் மரத்தின் மேலே ஏறினான். அதுதான் அன்பு. அல்லேலூயா. எதையாவது ஒன்றை செய்யறோம்ல, அதுக்கு பேர் தான் அன்பு. நீங்க ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு கைப்பிரதி கொடுத்திருக்கிறீங்க? இயேசு சிலுவையில நமக்காக தான் மரித்தார் என்பதை எத்தனை பேருக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்க? ஆண்டவருக்காக ஒண்ணுமே செய்யல, ஆனா ஆண்டவர் மேல அன்பு காட்டணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கும் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணுதான், நான் உன்கிட்ட அன்பு கூறுறவனா நான் மாறணும்னா எனக்காக எதையாவது நீ செய்ய வேண்டும். உனக்காக நான் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டேன். எப்பா எனக்காக நீ அவனை மன்னிக்க கூட மாட்டியா? சிலுவையில் உன் பாவத்தை நான் மன்னிச்சல்ல, உன் மீறுதலை நான் மன்னிச்சல்ல, உனக்காக 40ற்கு 1 குறை அடிகளை வாங்கி நான் மன்னிச்ச, நீ மட்டும் மன்னிக்க மாட்டேங்கிற. அப்போ உன் மேல எனக்கு எப்படி அன்பு வரும்?
ஆண்டவர் கேட்கறதுல நியாயம் இருக்கா இல்லையா? அல்லேலூயா. ரோமர் 8:28 வாசிங்க. நீ 2 வசனம் தான், 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். ஓகேம்மா. ரோமர் 8 டைம் முடிஞ்சா எனக்கு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இங்க பாருங்க, தேவன் நம்ம மேல அன்பு கூறுவாருங்கிறது ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா. நீங்க என்ன கூட நேசிச்சிடக்கூடாது. என்ன நேசிக்கணும்னா ஆண்டவருக்காக என்ன நீங்க நேசிக்கணும். புரிஞ்சிச்சா நான் சொல்றது? என்ன நீங்க நேசிக்கணும்னா எப்சியோ எங்க அம்மாவை தான் என்னை நேசிப்பாங்க. ஆனால் நீங்க எப்படி நேசிக்கணும்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியக்காரர், அதுக்காக நான் அவரை நேசிக்கிறேன். அவர் என்னை கண்டிச்சாலும், அவர் என்னை திட்டுனாலும், அவர்கிட்ட குறை இருந்தாலும் ஆண்டவர் எனக்காக வைத்தவர், அதனால அவரை நான் நேசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஆண்டவருக்காகத்தான் நீங்க எல்லாத்தையும் நீங்க நேசிக்கணும். சகலமும் எப்படி நடக்குமா? நன்மையா நடக்கும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு தீமை தெரியுமா? நம்ம தேவனிடத்துல அன்பு கூறலை. நாம நினைச்சுக்கிறோம் இந்த சர்ச்சில் வந்து உட்காந்துட்டா தேவன் மேல அன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு நாமளே நினைச்சுக்கிறோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு ஓடிடுறோம், வேலையை முடிச்சிடுறோம், எல்லாருக்கிட்டையும் போகிறோம், எல்லாருக்கிட்டையும் வாரோம், எல்லார்ட்டையும் பேசுகிறோம், ஆண்டவர்கிட்ட பேச மாட்டேங்கிறோம். அப்போல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பாக தான் இருக்கிறார். இல்லைங்க, நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக மாற வேண்டும். நீங்கள் முயற்சி எடுக்காமல் தேவனிடத்தில் அன்பு கூறவே முடியாது. உங்க சிந்தனையில உங்களுக்கு தெரியும் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா, ஆண்டவர் மேல் அன்பு வச்சிருக்கீங்களா, ஆண்டவருடைய அன்புக்காக எதையும் இழக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க தான் ஆண்டவர் மேல உள்ள அன்பை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார், உங்களை காப்பாற்றுகிறார், எல்லா பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. 1 யோவான் 5வது அதிகாரம் அதன் 2வது வசனம் 3வது வசனம். 1 யோவான் 5:2-3 மைக்ல வாசிக்கவும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதுதான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அது ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்ல. அவருடைய கற்பனைகளை எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க? கடைபிடித்து கொண்டே இருக்கிறோம். முயற்சி செய்தாலே கர்த்தர் உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார். நீங்க நாளை காலையில எந்திரிக்கிறீங்க, ஜெபிக்கணுங்கிற எண்ணம் காலையில் உங்களுக்குள்ள வந்தாதான் ஜெபிக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்க முடியும். ஜெபிக்கணுங்கிற எண்ணமே வரல, கல்யாணத்துக்கு ஓடணும், காது குத்துக்கு ஓடணும், அவனை பார்க்கணும், இவனை பார்க்கணும், இவன்கிட்ட பேசணும், அவன்கிட்ட பேசணும், இன்னைக்கு இங்கே போகணும், அங்கே, அப்புறம் எப்படி வரும்? ஆண்டவர் சொல்றாரு, அன்பு கூறுகிறவர்கள் அந்த கற்பனைகளை கடைபிடிப்பார்கள். அல்லேலூயா. அந்த கற்பனை என்னன்னு பார்ப்போம். 1 யோவான் 4:20 வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும், இப்ப நம்மள மாதிரி தான், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அவன் யாரு? பொய்யன். அதான் பொய்யன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் சகோதரனை பகைத்தாள். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஓப்பனா வெளியில் எடுத்து பார்ப்பார். எனக்கு தெரியாது உங்க இருதயத்துக்குள்ள நீங்க எத்தனை பேர் மேல கசப்பா இருக்கிறீங்களோ அது எல்லாம் தேவனிடத்தில் அன்பு இல்லை என்று காட்டுகிறது. புரிஞ்சிருச்சா? நீங்க கசப்பா நம்ம இந்த உலகத்துல வாழும் போது சிலர் மேல கசப்பு இருக்கத்தான் செய்யும். இப்ப நானே உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடா மாறிட்டேன்னா நீங்களே என்னை கசந்து தள்ளிடுவீங்க. நான் உங்க கூடவே இருந்தீங்கன்னா நீங்களே என்னை பகைச்சிருவீங்க. வந்த ஒரு நாளைக்கு நல்லா விருந்து போடுவீங்க, 2வது நாளைக்கு விருந்து போடுவீங்க, 3வது நாள் வேலை செய்யறதுல பிரச்சனை வந்துடும். நான் வெங்காயம் உரிச்சேன்னா நீங்க தக்காளி வெட்டணும், நீங்க அங்க வயணும், அப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்ஸிங் ஆகி பிரச்சனை வந்துடும், எல்லா குழப்பம் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஆனா நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்காக இவனை மன்னிக்கணும், வேற வழியே இல்லை. அல்லேலூயா. நான் நம்புவேன்
உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவன் நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன்.